நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு ராம்ராஜ் பட்டு வேட்டி, பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி. குடியரசு தின வாகனத்தில் இருந்த வேலுநாச்சியார் அப்படிங்கிறவங்க ஜான்சி ராணியுடைய சாயல்ல இருக்கக்கூடிய இன்னொரு தலைவர் தானே அப்படின்னு கேட்டு தான் சொல்றாங்க. தனது கணவர் ஆங்கிலேயர்களால் படுகொலை செய்யப்பட்ட பிறகு 8 ஆண்டுகள் போராடி சிவகங்கை சீமையினுடைய ஆட்சியை மீண்டும் பிடித்தவர் வேலுநாச்சியார். அவருக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆங்கிலேயர்களை ஒரு பெண் அரசி தோற்கடிச்சா அப்படிங்கிற வரலாறே கிடையாது. வேலுநாச்சியார் அவருடைய படையில இணைந்து போராடின வீரர்கள் தான் மருது சகோதரர்கள். மருது சகோதரர்கள் செஞ்ச ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்க போனால், வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சகோதரரான ஊமைத்துறை அவர்கள் மருது சகோதரர்கள் கிட்ட ஒரு அரசியல் அடைக்கலம் கேட்கிறார். இதை பார்த்த ஆங்கிலேயர்கள் ஜூலை மாசத்துல மருது சகோதரர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போர் பிரகடனத்தை வெளியிடுறாங்க. அந்த பிரகடனத்தை பார்த்த உடனேயே ஆங்கிலேயர்களுக்கு அடிப்பணியாத மருது சகோதரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, மருது சகோதரர்கள் ராக்கெட்டுகளை பயன்படுத்தி ஆங்கிலேயர்களை தாக்கினாங்கன்ற குறிப்பு இருக்கு. கட்டத்தில் மருது சகோதரர்களை கைது பண்ண முடியாதுன்னு ஆங்கிலேயருக்கு தெரியுது. காளையார் கோவில் அப்படின்ற அந்த கோயில் வாசல் பீரங்கியை நிறுத்தி நீங்க மட்டும் சரணடையலை அப்படின்னா இந்த கோயிலை உடைச்சிருவோம் அப்படின்னு ஒரு மத ரீதியான ஒரு பயமுறுத்தலை அவங்க பண்றாங்க. குலதெய்வத்தோட கோயில் உடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மருது சகோதரர்கள் சரணடைந்தாங்க. எந்த விசாரணையும் இல்லாம ஆங்கிலேயர்களால் படுகொலை செய்யப்பட்டாங்க. வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு சொல்லி வெள்ளையர்களுக்கு எதிராக போராடின முதலாவது மிகப்பெரிய வீரர் தமிழகத்தை சேர்ந்த பூலித்தேவன் அப்படிங்கிறவர் தான். ஒரு 10 ஆண்டுகளாக வெவ்வேறு கட்டங்களில் போர் பண்றாங்க. இருந்தாலும் கூட பூலித்தேவனுடைய அந்த கோட்டையை அவங்களால உடைக்க முடியல. இங்கிலாந்தில் இருந்து சிறப்பு பீரங்கியை வரவழைச்சு பூலித்தேவனுடைய கோட்டை தகர்க்கப்பட்டு 1767 ஆண்டில் அவர் தோற்கடிக்கப்பட்டாரு. இருந்தாலும் கூட அவர் கைது செய்யப்படலை. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வீரராக இருந்தார். இன்னொரு பக்கம் ஜான்சி ராணி லட்சுமிபாய் அவர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடின ஒரு போராளி அப்படிங்கிற அந்த பிம்பமே ரொம்ப தவறானது. ஒரு தனிப்பட்ட பிரச்சனையின் காரணமாக ஒரு எதிர்வினை ஆற்றினவங்களா மட்டும்தான் ஜான்சி ராணி லட்சுமிபாய் இருக்கிறாங்க. வெறும் 4 நாட்கள் மட்டும்தான் ஜான்சி ராணி லட்சுமிபாய் அவர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு இருக்காங்க. அந்த போரில் அவங்களால வெற்றியும் பெற முடியல. இவ்வளவு பெரிய வரலாற்றையும் மறைச்சிட்டு வேலுநாச்சியார் போன்றவங்களை ரொம்ப தாழ்த்தி குறிப்பிடுறது அப்படிங்கிறது மருது சகோதரர்கள் தீவிரவாதிகள் ரொம்ப ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம். ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு தினம் அப்படின்னு வர்றப்ப தான் நம்ம தேச தலைவர்கள் பற்றியே பொதுவாக பேச ஆரம்பிப்போம். ஆனால் இந்த குடியரசு தின கொண்டாட்டங்களில் அந்த தேச தலைவர்கள் பற்றி பேசுகிறதுக்கும் மேலே இங்கே என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு மக்கள் பேசக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது இந்த குடியரசு தின விழா அணிவகுப்பு சம்மந்தப்பட்ட சர்ச்சை தான். கேள்விப்பட்ட காரணங்களின்படி இப்போ முதல்ல பாரதியார் வச்சிடலாமே, ஏன்னா அவர் தானே எல்லாருக்குமே தெரிந்த தலைவர். பாரதியாருக்கு அப்புறமா நம்ம வ.உ. சிதம்பரனாரையும் மற்றவங்களையும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னதாகவும், அதே மாதிரி மருது சகோதரர்களை ஏன் வைக்கிறீங்க, அவங்க தீவிரவாதிகள் அப்படின்னு சொன்னதாகவும், ஜான்சி ராணியோட சாயலாக தானே வேலுநாச்சியார் இருக்காங்க, அப்படியே நீங்கள் வேலுநாச்சியாரை வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதாகவும் செய்திகள்லேருந்து நமக்கு தெரிய வருது. தமிழக அரசினுடைய வாகனங்கள் ஒரு பக்கம் இந்த மாதிரி நிராகரிக்கப்பட, மற்றபடி பிற மாநிலங்களுடைய சில வாகனங்கள் அனுமதி கொடுத்துருக்காங்க. அந்த வாகனங்களில் என்னென்ன உருவங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ அனுமார் உருவம் இருக்குது, ராமர் உருவம் இருக்குது அப்படின்ற செய்திகள்லாம் சமூக வலைத்தளங்களில் பார்க்குறோம். அனுமாரும் ராமரும் எந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிற கேள்வியும் நம்ம எதிர்கொள்கிறோம். இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு பெரிய உறுத்தல் ஆரம்பிக்குது. உண்மையாக நேர்மையாக இந்தியாவோட வரலாறை சொல்லணும் அப்படின்னா, வட இந்தியாவில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டங்கள் முதலாக தொடங்கிய காலகட்டம் அப்படிங்கிறதே 1857 தான். இப்போ நடந்த அந்த சிப்பாய் கழகம் அதுதான் முதலாவது விஷயமா அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டு 1858 பார்த்தோம் அப்படின்னா ஜான்சி ராணி லட்சுமிபாயினுடைய படுகொலை ஆரம்பிக்குது. அதில் இருந்து தான் அவங்களுடைய சுதந்திர போராட்டம் தொடங்குது. அதனால் இந்த 1857 ஆண்டுக்கு முன்னாடி இருந்த வரலாற்று மத்திய அரசாங்கம் மறைக்க பார்க்குதோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இந்த விவகாரத்தினால நமக்கு எழுந்திருக்கு. அதில் மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, மருது சகோதரர்கள் தீவிரவாதிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்றது ரொம்ப ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம். ஏன்னா ஆங்கிலேயர்கள் காலத்தில் இந்தியாவினுடைய மிகப்பெரிய தீவிரவாதி அப்படின்னு சொல்லப்பட்டவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். அவர் ஆங்கிலேயர்கள் அப்படி தான் சொன்னாங்க. இந்த குடியரசு தினத்தப்போ பிரதமர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, குடியரசு தின கொண்டாட்டங்கள் முன்பாகவே தொடங்கும், ஜனவரி 23ஆம் தேதியிலேருந்து தொடங்கிறோம். அதுக்கு என்ன காரணம்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய பிறந்த நாள் அப்படிங்கிறது ஜனவரி 23ஆம் தேதி வருது. அந்த பிறந்த நாளோடு சேர்ந்தே இந்த கொண்டாட்டங்கள் தொடங்கும் அப்படின்னு ஒரு பக்கம் மத்திய அரசாங்கம் அறிவிக்கிறாங்க.
இன்னொரு பக்கம் மருது சகோதரர்களை தீவிரவாதிகள் அப்படின்றாங்க. மருது சகோதரர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு முன்னோடிகள். அப்போது ஒரு முன்னோடி தீவிரவாதி, அவரை பின்பற்றி வந்தவர் வந்து தொண்டரா அப்படிங்கிற கேள்வி வந்து இங்கே நமக்கு எழுது. இந்தியாவினுடைய வரலாறை பார்க்குறப்போ தமிழ்நாட்டில் தான் சுதந்திர போராட்டங்கள் அப்படிங்கிறது முதலாக தோன்றுச்சு. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவில் சுதந்திர போரில் உயிரிழந்த முதலாவது அரசர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்தை சேர்ந்த பாளையக்கார அரசரான அழகு முத்துக்கோன். 1759 ஆண்டில் ஆங்கிலேயர்களுக்கு வந்து வரி செலுத்த மாட்டேன் அப்படின்னு அழகு முத்துக்கோன் அவர்கள் சொல்கிறாங்க. இதன் காரணமாக ஒரு பெரிய போர் நடக்குது. ஆங்கிலேயர்கள் சார்பில் மருதநாயகம் அப்படின்னு இயற்பெயர் கொண்ட கான்சாகியப் அவர்கள் வந்து போரிடுறாங்க. அந்த போரில் அழகு முத்துக்கோனும் அவருடைய 6 தளபதிகளும் 248 வீரர்களும் சிறைபிடிக்கப்படுறாங்க. அப்படி சிறைபிடிக்கப்பட்டவங்க கிட்டக்க நாங்கள் வந்து ஆங்கில அரசுக்கு வரி செலுத்துவோம் அப்படின்னு மட்டும் கையெழுத்து போடுங்க, உங்களை உயிரோட விடுறோன்னு சொல்கிறப்போ அப்படி அடிபணிகிறதுக்கு அழகு முத்துக்கோன் வந்து மறுத்துறாரு. அதன் காரணமாக முதல்ல 248 வீரர்களுடைய 2 கைகளும் வெட்டப்படுகின்றன. அந்த கைகளை வெட்டினதுக்கு பிறகு அழகு முத்துக்கோன் அவர்களையும் 6 தளபதிகளையும் 2 பீரங்கிகளுக்கு முன்னாடி நிறுத்தி, இப்பயும் ஒன்றும் கெட்டு போயிடல, யார் யார் உங்களுக்கு உதவுனாங்கன்ற பட்டியலை கொடுத்துருங்க, வரி செலுத்துகிறோம் அப்படின்னு ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறப்போ அவங்க ஏற்றுக்கல. அதன் காரணமாக பீரங்கி வெடித்து அழகு முத்துக்கோன் அவர்களும் அவர் கூட இருந்த 6 தளபதிகளும் இறந்து போனாங்க. இந்தியாவினுடைய வரலாற்றில் முதலாக ஆங்கிலேயரை எதிர்த்து இறந்து போன அரசர் அப்படின்னா அழகு முத்துக்கோன் அவர்கள் தான். அதுக்கு பின்னாடி இந்தியாவினுடைய 2வது பெரிய சுதந்திர போராட்ட வீரர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா 1751 ஆண்டில் பூரண சுதந்திரம் தான் எங்களுடைய இலக்கு, வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு சொல்லி வெள்ளையர்களுக்கு எதிராக போராடின முதலாவது மிகப்பெரிய வீரர் வந்து தமிழகத்தை சேர்ந்த பூலித்தேவன் அப்படிங்கிறவர் தான். பூலித்தேவனை பார்த்தோம் அப்படின்னா 1755, 1760, 1766 அப்படின்னு 3 வெவ்வேறு காலகட்டங்களில் வந்து ஆங்கிலேய படத்தளபதிகளையே அவர் வந்து வெற்றி கொண்டிருக்கிறார். அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய வீரராக இருந்தார். பின்னாடி கான் சாஹிப் தலைமையில் ஒரு படையை வந்து ஆங்கிலேயர்கள் அனுப்புகிறாங்க. அந்த படை வந்து பூலித்தேவனை வந்து எதிர்த்து ஒரு 10 ஆண்டுகளாக வெவ்வேறு கட்டங்களில் வந்து போர் பண்ணுறாங்க. இருந்தாலும் கூட பூலித்தேவனுடைய அந்த கோட்டையை அவங்களால உடைக்க முடியலை. இங்கிலாந்தில் இருந்து தனியாக ஒரு சிறப்பு பீரங்கியை வரவழைச்சி அந்த பீரங்கியின் மூலமாக பூலித்தேவனுடைய கோட்டை வந்து தகர்க்கப்பட்டு 1767 ஆண்டில் அவர் தோற்கடிக்கப்பட்டார். இருந்தாலும் கூட அவர் வந்து கைது செய்யப்படலை. அப்போது இந்திய வரலாற்றில் முதலாக ஆங்கிலேயரை எதிர்த்தவர்கள், ஆங்கிலேயர்களை வெற்றி பெற்றவர்கள், ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய நிலைப்பாட்டை எடுத்தவர்கள் யார் அப்படின்னு பார்க்க போனால் அந்த முழு வரலாறும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அந்த வரலாறை மறைச்சிட்டு போகிறாங்க. இந்த வரிசையில் அடுத்ததாக மிக முக்கியமாக வரக்கூடியவர்கள் தான் மருது சகோதரர்கள். மருது சகோதரர்கள் வந்து செஞ்ச ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்க்க போனால், வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய சகோதரரான ஊமைத்துறை அவர்கள் வந்து மருது சகோதரர்கிட்ட வந்து ஒரு அரசியல் அடைக்கலம் கேட்குறாரு. ஏன்னா உயிருக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நான் அவங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஊமைத்துறை அப்படிங்கிறவர் வந்து வாய் பேச முடியாதவர், அதனால தான் அவர் ஊமைத்துறைன்னு சொன்னாங்க. திரைப்படங்களில் பார்த்தா அவர் வசனம்லாம் பேசுவார். அப்படி நம்ம கொஞ்சம் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த அரசியல் அடைக்கலம் அவர் கேட்டு வர்றப்பே மருது சகோதரர்கள் வந்து சரி நீங்கள் எங்கள் கூட இருங்க அப்படின்னு 1801 ஆண்டு மே மாதமே அரசியல் அடைக்கலம் கொடுக்குறாங்க. இதை பார்த்த ஆங்கிலேயர்கள் வந்து ஜூலை மாதத்தில் மருது சகோதரர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போர் பிரகடனத்தை வெளியிடுறாங்க. அந்த பிரகடனத்தை பார்த்த உடனேயே ஆங்கிலேயர்களுக்கு அடிப்பணியாத மருது சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதெல்லாம் முடியாது, நம்ம ஆங்கிலேயரை எதிர்த்து நாம் மட்டும் போரிடக்கூடாது, ஒரு பெரிய குழுவையே சேர்த்து போர் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதனால் திப்பு சுல்தான் வந்து அப்போ இறந்து போயிருந்தார். அவருடைய படை தளபதியை வந்து அவங்க அணியில் சேர்த்துக்கிறாங்க. கேரளாவில் இருந்த பழசி ராஜா அவர்களை வந்து அவரோட அணியில் சேர்த்துக்கிறாங்க. அது இல்லாமல் வந்து இங்கே இருக்கக்கூடிய நிறைய தமிழ் போராளிகளை அவங்க அணியில் சேர்த்துட்டு 1801 ஆண்டில் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக வந்து ஒரு பிரகடனம் பண்ணுறாங்க. ஆங்கிலேயர்கள் வந்து துரத்துறது தான் நம்முடைய வேலையாக இருக்கும், அனைத்து மக்களும் வந்து அவங்களால இயன்ற அளவுக்கு சுதந்திர போராட்டத்தில் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு. இதுக்கு ஜம்புத்தீவு பிரகடனம் அப்படின்னு பேர். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்திய வரலாறில் முதலாக அமைக்கப்பட்ட கூட்டணி அப்படிங்கிறது மருது சகோதரர்கள் அமைத்த கூட்டணி தான். ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இந்தியாவில் வெளியான முதலாவது பிரகடனம் அப்படிங்கிறது இந்த ஜம்புத்தீவு பிரகடனம் அப்படிங்கிற பிரகடனம் தான். அப்போது இந்திய சுதந்திர வரலாற்றினுடைய ஒரு மிகப்பெரிய மைல்கல் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். 150 நாட்களுக்கு வந்து ஆங்கில படை வந்து மருது சகோதரர்கள் கூட போரிட்டாங்க. இருந்தாலும் அவங்களால வெற்றி பெற முடியலை. இந்தியாவினுடைய வரலாற்றில் ஆங்கிலேயர்கள் வந்து 2 இடங்களில் வந்து ரொம்ப வியப்பாக குறிப்பிடுறாங்க. எங்களுக்கு எதிராக இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப நவீன ஆயுதங்களை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிற குறிப்பு 2 இடத்துல வெளியிடுறாங்க. முதலாவது குறிப்பு திப்பு சுல்தானுக்கு எதிரான போரில். அந்த போரில் வந்து திப்பு சுல்தானுடைய படை வந்து ராக்கெட்டுகளை பயன்படுத்தியிருந்தாங்க. அதற்கு அடுத்ததாக மருது சகோதரர்களுடனான போர்லையும் மருது சகோதரர்கள் வந்து ராக்கெட்டுகளை பயன்படுத்தி ஆங்கிலேயர்களை தாக்கினாங்கன்ற குறிப்பு இருக்குது. இவ்வளவு நுட்பத்தோடு அவங்க போரிட்டாலும் கூட ஒரு கட்டத்தில் வந்து மருது சகோதரர்களை கைது பண்ண முடியாதுன்னு ஆங்கிலேயருக்கு தெரியுது. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா,
காளையார் கோவில் அப்படின்ற ஒரு கோயில் இருக்குது. அதுதான் வந்து மருது சகோதரருடைய குலதெய்வம். அந்த கோயில் வாசலில் வந்து பீரங்கியை நிறுத்தி நீங்கள் மட்டும் சரணடையலை அப்படின்னா இந்த கோயிலை உடச்சிருவோம் அப்படின்னு ஒரு மத ரீதியான ஒரு பயமுறுத்தலை அவங்க பண்ணுறாங்க. குலதெய்வத்தோட கோயில் வந்து உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மருது சகோதரர்கள் வந்து சரணடைந்தாங்க. மருது சகோதரர்களும் அவர்களோடு இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 500 வீரர்களும் எந்த விசாரணையும் இல்லாமல் ஆங்கிலேயர்களால் படுகொலை செய்யப்பட்டாங்க. இதுதான் வந்து இந்தியாவினுடைய சுதந்திர வரலாறு. ஆக மொத்தத்தில் இந்தியாவினுடைய முதல் சுதந்திர போராட்ட வீரரான அழகுமுத்துக்கோன் அவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர். ஆனால் தமிழக வாகனத்துக்கு குடியரசு தின விழாவில் ஒரு அனுமதி இல்லை. அதே மாதிரி மருது சகோதரர்கள் வந்து அந்த விழாவினுடைய வாகனத்தில் இருந்தாலும் கூட ஏதோ ஆங்கிலேயர்கள் தான் மருது சகோதரர்களை தீவிரவாதிகள்னு சொன்னாங்கன்னு பார்த்தா இந்திய அரசாங்கமும் அவர்களை வந்து அதே பார்வையோடு தான் பார்க்குது அப்படிங்கிறது நமக்கு அடுத்த அதிர்ச்சியாக இருக்குது. தமிழக அரசினுடைய குடியரசு தின வாகனத்தில் இருந்த வேலு நாச்சியார் அவர்களை யாருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டதாகவும், வேலு நாச்சியார் அப்படிங்கிறவங்க ஜான்சி ராணியுடைய சாயலில் இருக்கக்கூடிய இன்னொரு தலைவர் தானே அப்படின்னு கேட்டதான் சொல்கிறாங்க. உலக வரலாற்றிலேயே நம்ம வேலு நாச்சியாரோட ஜாடையில் இருக்கிற தலைவர் அப்படின்னு நம்ம யாருமே சொல்லிட முடியாது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, தனது கணவர் வந்து ஆங்கிலேயர்களால் படுகொலை செய்யப்பட்ட பிறகு 8 ஆண்டுகள் மறைமுகமாக போராடி ஆதரவு திரட்டி சிவகங்கை சீமையினுடைய ஆட்சியை மீண்டும் பிடித்தவர் வேலு நாச்சியார். 1780ஆவது ஆண்டில் ஆங்கிலேயரை தோற்கடித்து விரட்டி சிவகங்கை சீமையினுடைய அரசியாக அமர்ந்தவர் வந்து வேலு நாச்சியார் அவர்கள். அவருக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆங்கிலேயர்களை ஒரு பெண் அரசி தோற்கடிச்சா அப்படிங்கிற வரலாறே கிடையாது. அந்த வகையில் பார்க்குறப்போ தமிழக வரலாறு மட்டுமல்ல, உலக வரலாறுலேயே ரொம்ப தனித்துவமான ஒரு பெண் போராளியாக நம்ம வந்து வேலு நாச்சியார் அவர்களை பார்க்கலாம். வேலு நாச்சியார் அவர்களுடைய படையில் அவர்களுக்காக இணைந்து போராடின வீரர்கள் தான் மருது சகோதரர்கள். பின்னாடி மருது சகோதரர்கள்கிட்டக்கே அவங்க ஆட்சியை கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்குறோம். வேலு நாச்சியாரை வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, ஜான்சி ராணி லட்சுமிபாயினுடைய சாயல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஜான்சி ராணி லட்சுமிபாய் யார் அப்படின்னு பார்க்க போனோம்னா 1858ஆவது ஆண்டில் இவங்களுடைய வாரிசை வந்து ஆங்கிலேய அரசாங்கம் வந்து ஏற்றுக்க மறுக்கிறாங்க. ஏன்னா ஜான்சி ராணி லட்சுமிபாய் அவர்களுடைய குழந்தை வந்து 4 மாதத்தில் இறந்துடுறாங்க. இவங்க இன்னொரு கை குழந்தையை தத்தெடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் ஆங்கிலேயர்கள் வச்சிருந்த அவகாசி இலி கொள்கை அப்படிங்கிற கொள்கையின்படி தத்து குழந்தைங்களாம் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. யாருக்காவது வந்து வாரிசு இல்லை அப்படின்னா அவங்க ராஜ்யத்தை ஆங்கிலேயர்கிட்ட கொடுத்தணும் அப்படிங்கிறது தான் விதி. இவங்க வந்து அந்த விதிக்கு வந்து கீழ்ப்படிய மறுத்ததுனால 3 நாட்கள் வந்து இவங்க கோட்டை வந்து முற்றுகையிடப்படுது. 4ஆவது நாளே கோட்டையை உடச்சிட்டு உள்ளே போயிடுறாங்க. வெறும் 4 நாட்கள் மட்டும்தான் ஜான்சி ராணி லட்சுமிபாய் அவர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு இருக்காங்க. அந்த போரில் அவங்களால வெற்றியும் பெற முடியலை. இன்னொரு பக்கம் ஜான்சி ராணி அவர்கள் வந்து அவங்களா போய் ஆங்கிலேயரை வந்து எதிர்த்தாங்களா அல்லது ஆங்கிலேய ஏகாதிபத்திக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் கிடையாது. ஒரு தனிப்பட்ட பிரச்சனையின் காரணமாக ஜான்சி ராணி கிட்டக்க இருந்து அந்த நாட்டை ஆங்கிலேயர்கள் பிடுங்கிக்க வந்ததுனால அதற்கு எதிர்ப்பாக ஒரு எதிர்வினை ஆற்றினவங்களா மட்டும்தான் ஜான்சி ராணி லட்சுமிபாய் இருக்கிறாங்க. ஜான்சி ராணி லட்சுமிபாய் அவர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடின ஒரு போராளி அப்படிங்கிற அந்த பிம்பமே ரொம்ப தவறானது. அதாவது வந்து ஒருத்தவங்களுக்கு வாரிசு இல்லை அப்படின்னா அவங்களால வாரிசை வந்து தத்தெடுக்க முடியாது. அரசர்களுக்கு மனு தர்மத்திலே அதற்கான சூத்திரங்கள் இருக்குது. அந்த மனு தர்ம சூத்திரங்களை அடிப்படையாக வச்சு தான் அவகாசி இலி கொள்கையை ஆங்கிலேயர்கள் அமல்படுத்தினாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் மனு தர்மத்தை தானே பின்பற்றுறீங்க, அந்த மனு தர்மத்தில் இப்படி வந்து சில கோட்பாடுகள் இருக்குது, அந்த கோட்பாடுகளுக்கு இணங்கி உங்கள் ராஜ்யத்தை கொடுத்துருங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்போது ஜான்சி ராணி லட்சுமிபாய் அவர்கள் எதிர்த்து போராடினது ஆங்கிலேயர்களை மட்டுமல்ல, மனு தர்மத்தினுடைய விதிகளையும் தான். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு பக்கத்தில் ஜான்சி ராணி லட்சுமிபாய் வந்து ஒரு போராளி, அவங்க ஆங்கிலேயர்கள் எதிர்த்து போராடினாங்கன்னு சொல்கிறது, இன்னொரு பக்கத்தில் வந்து மனு தர்மத்தை எழுதி நம்ம அவருக்கு வந்து செலவு வைப்போம் அப்படிங்கிறது, இந்த மாதிரி ஒரு இரட்டை நிலைப்பாட்டையும் வந்து மத்திய அரசாங்கம் எடுக்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் வந்து நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, வட இந்தியாவில் அவகாசி இலி கொள்கையை ஆங்கிலேயர்கள் அமல்படுத்துகிறாங்க. ஆனால் தமிழகத்தில் அந்த கொள்கையை அவங்களால அமல்படுத்த முடியலை. ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்தை ஆண்ட சேதுபதி மன்னர் ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. அவங்களுடைய அரசிக்கு வந்து பர்வதவர்த்தினி அப்படின்னு பேர். அவங்க அரசர் இறந்ததுக்கு பின்னாடி முத்துராமலிங்கம் அப்படிங்கிற ஒரு குழந்தையை தத்தெடுத்துக்கிறாங்க. உடனே அப்போ இருந்த மதுரை கலெக்டர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த அவகாசி இலி கொள்கையின்படி நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தை ஆங்கிலேயருக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா மனு தர்மத்தின்படி ஒரு அரசு எப்படி தனியாக போய் குழந்தையை தத்தெடுக்க முடியும், அரசரும் அரசியும் இருக்கிறப்ப தத்தெடுத்தாலே நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், ஒரு அரசி மட்டும் எப்படி தத்தெடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்போ அவங்க வந்து இங்கே இருக்க கோர்ட்டில் ஒரு கேஸ் போடுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழர்கள் ஆகிய நாங்கள் வந்து மனு தர்மத்தை பின்பற்றுறதில்லை, எங்களுக்குன்னு ஒரு தனி சட்டம் இருக்குன்னு அவங்க கேஸ் போடுறாங்க. அந்த கேஸில் அவங்க ஜெயிக்கிறாங்க. இந்த கேஸினுடைய மேல்முறையீடு வந்து இங்கிலாந்துக்கு போகுது, ட்ரிபியூனல் கோர்ட்டில் நடக்குது. அந்த கோர்ட்லேயும் தமிழக அரசுகள் மனு தர்மத்தை பின்பற்றுறது இல்லை அப்படின்ற அவங்களோட வாக்குமூலத்தை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு கொடுக்குறாங்க. இந்த வழக்கு பற்றி தெரிஞ்சுக்கணும்னு யாராவது ஆசைப்பட்டீங்க அப்படின்னா
மதுரை கலெக்டர் வெர்சஸ் முத்துராமலிங்க சேதுபதி கேஸ் அப்படின்னு கூகுள் பண்ணிங்கனாலே வரும். நிறைய வழக்குகள் வந்து இது வந்து ஒரு மேற்கோள் நூலாக பயன்படுது. இந்த வழக்கத்தில் அவங்க என்ன குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருந்த சட்டத்துக்கு திராவிடியன் ஸ்கூல் ஆஃப் லா அப்படின்னு பேர், மனு தர்மம்ங்கிறது தமிழ்நாட்டில் சட்டமாகவே இல்லை அப்படின்னாங்க. அப்போது ஜான்சி ராணி லட்சுமிபாய்க்கு ஒரு நீதி, அதே சமயம் ராணி பர்வதவர்த்தினிக்கு ஒரு நீதி. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா, வடக்கில் மனு தர்மம் பின்பற்றப்பட்டது, தெற்கில் மனு தர்மம் பின்பற்றப்படலை. அப்போது ஜான்சி ராணி லட்சுமிபாயை ஒரு அரசியாக விடாமல் தடுத்தது ஆங்கிலேயர்களான்னு பார்க்க போனால் ஆங்கிலேயர்கள் தடுக்கலை. ஜான்சி ராணிக்கு தடையாக இருந்தது மனு தர்மம் தான். ஆனால் இவ்வளவு பெரிய வரலாற்றையும் மறைச்சிட்டு இவங்க வந்து மனு தர்மத்தினால் கொல்லப்பட்ட ஜான்சி ராணி லட்சுமிபாயை கொண்டு வந்து இந்தியாவினுடைய முதல் வீராங்கனை அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக மனு தர்மத்துக்கு எதிராக இருந்த ஆங்கிலேயர்களை வெற்றிகரமாக வென்ற வேலுநாச்சியார் போன்றவங்களை வந்து ரொம்ப தாழ்த்தி குறிப்பிடுறது அப்படிங்கிறது ரொம்ப மனவேதனைக்கும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயமாகவும் இருக்குது. தமிழ் பழமையான மொழியா சமஸ்கிருதம் பழமையான மொழியா அப்படின்னு கேட்டப்போ தமிழ் தான் பழமையான மொழி அப்படின்னு சொன்னவர் தான் வாஜ்பாய். ஆனால் இந்த வாஜ்பாய் அவர்களுடைய வரலாற்றை நம்ம எடுத்து பார்க்குறப்போ 1997 ஆண்டில் பிரதமர் வேட்பாளராக வாஜ்பாய் அவர்களை முன்னிறுத்துறப்போ அந்த பிரமாண பத்திரத்தில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, வாஜ்பாய் அவர்கள் வந்து சுதந்திர போராட்ட வீரர், ஆக்ரா பதியில் அவர் நிறைய சுதந்திர போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தார் அப்படின்னு அவங்க கொடுத்துருந்தாங்க. ஆனால் 1998 ஆண்டில் ஃப்ரண்ட்லைன் இதில் வந்து உண்மையாகவே வாஜ்பாய் என்ன மாதிரியான ஈடுபாடெல்லாம் கொண்டு இருந்தார் சுதந்திர போரில் அப்படின்னு ஆய்வு பண்ணுறப்ப தான் அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய வந்தது. என்னென்னா, 1942 ஆண்டில் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் உச்சத்தில் இருந்தப்போ ஆகஸ்ட் மாதம் 27 அன்னைக்கு ஒரு சின்ன குழு என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த குழுவுக்கு வந்து லீலாதரன் அப்படிங்கிற இளைஞர் வந்து தலைமை இருக்கிறார். அந்த குழுவை சேர்ந்தவங்க அங்கே இருந்த இன்னொரு ஆங்கிலேய அரசுக்கு சொந்தமான அலுவலகத்துக்கு போயிட்டு அந்த அலுவலகத்து மேலே மனிதர்கள் தோல்லையே மனிதர்கள் ஏறி ஒரு பெரிய ஏணி அமைச்சு உச்சியில் வந்து இந்திய சுதந்திர கொடியை வந்து நாட்டுறாங்க. பின்னாடி ஆங்கிலேயர்கள் வந்து இதை செஞ்சது யார் அப்படின்னு தேடுறப்போ இந்த வழக்கோடு தொடர்புடையவங்கெல்லாம் ஒளிஞ்சிக்கிறாங்க. ஒரு 37 பேரை வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அடையாளம் கண்டுபிடிச்சி கைது பண்ணுறாங்க. அப்படி கைது செய்யப்பட்டவங்களில் 2 பேர் வந்து ஒரு அரசு ஊழியரோட பசங்க. அதில் ஒருத்தவருக்கு பேர் அடல் பிகாரி வாஜ்பாய். அவர்கிட்ட கேட்குறப்போ என்ன சொல்கிறாருன்னா, என்ன நடந்ததுங்கிறத நான் முழு வாக்குமூலமாக தந்துடுறேங்க அப்படின்னு சொல்லி தனது 20வது வயதில் வாஜ்பாய் அவர்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட வீரர்களை இவங்கெல்லாம் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க, இவங்க தான் வந்து கூரையில் ஏறினாங்க, இவங்க தான் கொடி கட்டினாங்க, இவங்க அந்த நிலையத்தினுடைய கற்களை பெயர்த்தார்கள் அப்படின்லாம் தனது ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அந்த வாக்குமூலத்துக்கு கீழே ஒரு கையெழுத்தும் போட்டிருக்காரு. இப்படியாக வாஜ்பாய் அவர்கள் இந்திய சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு எதிராக கொடுத்த வாக்குமூலம் அப்படிங்கிறது இன்றைக்கு வரைக்கும் இணையத்தில் இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சுப்பிரமணியன் சுவாமி அவர்களே இதை பல்வேறு கூட்டங்களில் சொல்லியிருக்கிறாரு. ஆக மொத்தத்தில் இந்திய சுதந்திர போராட்டத்தோட எந்த தொடர்பும் இல்லாதவர்கள், இந்திய சுதந்திர போராட்டத்தின் போது ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக நடந்து கொண்டவர்கள், இவங்களையெல்லாம் ஒரு பக்கம் உயர்த்தி காமிச்சிட்டு இன்னொரு பக்கம் உண்மையாகவே இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவங்க, இந்திய சுதந்திர போராட்டத்தில் முதலாக உயிரை கொடுத்தவர்கள்லாம் தாழ்த்துறது அப்படிங்கிறது ரொம்ப தவறான செயல். முதலாக காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சி கிடைச்சப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய குழுக்கள் அமைக்கப்பட்டன. அதில் வந்து சட்டம் இயற்றும் குழுவுக்கு வந்து அம்பேத்கர் அவர்களை வந்து தலைவராக நேரு நியமித்தார். அப்போ காங்கிரஸ் கட்சியில் இருந்த சில பேர் என்ன கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் அம்பேத்கரை நியமிக்கிறீங்க, அம்பேத்கர் ஒன்றும் காங்கிரஸ் கட்சிக்காரர் இல்லையே அப்படின்னு. அப்போ நேரு என்ன சொன்னார்னா, சுதந்திரம் கிடைத்தது காங்கிரஸ் கட்சிக்கு கிடையாது, இந்தியா அப்படிங்கிற நாட்டுக்கு. அப்படி இருக்கிறப்போ இந்தியா என்ற நாட்டுக்கு யார் யாரெல்லாம் உழைச்சாங்களோ அவங்களுக்கான மரியாதைகள் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு நேரு அவர்கள் சொன்னாங்க. அதே மாதிரி குடியரசு தின விழா அப்படிங்கிறது மத்திய அரசாங்கம் வந்து அவங்களுக்கு பிடித்த நபர்களை பாராட்டுவதற்கான விழா கிடையாது. உண்மையாகவே இந்திய சுதந்திரத்திற்கு யார் யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அவர்களை வெளிக்காட்டக்கூடிய ஒரு விழா தான் வந்து இந்த குடியரசு தின விழா. அப்படி இருக்கிறப்போ இத்தனை நாளாக யாராவது ஒரு சுதந்திர போராட்ட வீரரை மக்களுக்கு தெரியலைன்னா அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த வீரரை மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியதான் அரசோட கடமையை தவிர மக்களுக்கு தெரிந்த நபராக இல்லை, அதனால் அவர் அறிமுகப்படுத்த மாட்டோம் அப்படின்னா அப்போ பாலிவுட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை வச்சு தான் நம்ம வண்டி ஓட்ட முடியும். ஏன்னா அவங்கள தான் உலக அளவில் தெரியும். இதான நிலவரம். அப்போ சுதந்திர போராட்ட வீரர்களை வந்து பொதுமக்களுக்கு தெரியலை, அயல்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு தெரியலை அப்படிங்கிறது ஒரு தேசிய அவமானம். அந்த அவமானத்தை இந்திய அரசாங்கமே ஒத்துக்கொள்வதும் அந்த அவமானத்தை பற்றி கவலைப்படாமல் இந்த மாநில ஊர்திகள்லாம் வேணாம். ஒரு பக்கம் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய பிறந்த நாளில் இருந்து இந்த விழா கொண்டாட்டங்கள் தொடங்குங்கிறீங்க. இன்னொரு பக்கம் நேதாஜியினுடைய உருவம் பொறிக்கப்பட்ட மேற்கு வங்க ஊர்தியை நீங்கள் வந்து வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இது இரட்டை வேடம். மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு ராம்ராஜ் பட்டு வேட்டி, பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி.